ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் எஸ்ஐபி பற்றி சொல்லுங்கள், நாங்கள் வந்து எங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோவில். எஸ்ஐபி பற்றி எனக்கு என்ன விஷயம் தெரியுதோ அதை மட்டும்தான் நான் ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து நான் வந்து எஸ்ஐபி அப்படின்னா என்ன, அதை நான் எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன், என்ன ஃபண்டு வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன், இந்த விஷயத்த மட்டும் நான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இதில் வந்து சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ எஸ்ஐபி அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய எக்கனாமிஸ்ட் சொல்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து எப்பவும் வந்து ஆர்டி கட்டுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி இது ஒரு மாடர்ன் ஆர்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது மாதம் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை வந்து நம்ம செலுத்தலாம் அப்படிங்கிறது. இப்போ வந்து இதில் வந்து ரூ. 500 நம்ம கட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு 50,000 லம்சமாக இருக்குது அப்படின்னாலுமே, இதையுமே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, எஸ்ஐபியில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, டெபாசிட் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. 2 ஆப்ஷனுமே வந்து இந்த எஸ்ஐபியில் இருக்குது. இந்த மாடர்ன் ஆர்டி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து என்ன விஷயம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் வந்து நான் வந்து ஒரு 5 இயர்ஸாக என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். பட் வந்து இதை நான் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பேங்க்கில் போகும்போது நான் வந்து எந்த பேங்க்கில் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசிஐசிஐ பேங்க்கில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 12லேருந்து 15% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இதில் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய வில்வெஸ்டர் வந்து சொன்னாங்க. பட் அப்போ வந்து எனக்கு வந்து இதில் வந்து எந்த ஒரு உடன்பாடும் இல்லை. ஷேர் மார்க்கெட்டில் எல்லாரும் சொல்கிற மாதிரி பணம் போட்டால் பணம் வந்து நம்ம கையை விட்டு போயிடும் அப்படிங்கிறதுல தான் இருந்தேன். பட் இருந்தாலும் அவங்க வந்து நம்பிக்கையாக சொன்னாங்க, இல்லை மேடம், நீங்கள் வந்து ஒரு 5 இயர்ஸுங்கிறத ஒரு 3 இயர்ஸ் வந்து கண்டினியூ பண்ண பாருங்கள், உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த எஸ்ஐபியில் வந்து நம்ம எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நல்ல ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அது இப்போ எஸ்பியில் எப்படி வந்து நம்ம நினச்சப்போ பணம் போடலாம், நினச்சப்போ பணம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் போடுங்கன்னாங்க. அதனால் சரின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து இதில் நான் வந்து போட ஆரம்பித்தேன். இதில் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டு டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லி தான் வந்து ஒரு ஃபண்டில் வந்து நான் வந்து போட்டுட்ருக்கேன். அது என்ன ஃபண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இப்போ ஃபண்டை பற்றி எனக்கு முழுமையாக தெரியாது. ஆனால் அது வந்து நல்ல ஃபண்டு அப்படின்னு சொன்னாங்க. ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்டில் தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன். இப்போ வந்து 5 இயர்ஸ் முடிஞ்சு 6th இயர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இந்த 6 இயர்ஸில் எனக்கு இதில் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் தெரியுது. அதனால் வந்து புதுசாக நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் பயப்படாமல் போடலாம். இதில் வந்து நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்னுடைய கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்காகவும், அது இல்லாமல் நம்மளுடைய குழந்தைங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்காகவும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இதில் வந்து இன்னொரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து லாங் டேர்மில் போடும்போது மட்டும்தான் அது வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். போட்டுட்டு அடுத்த வருஷமே எடுக்கணும் அப்படிங்கும்போது, இது வந்து ஷேர் மார்க்கெட் ஓரியன்ட் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அதில் வந்து ஏற்ற இறக்கங்கள் இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் வந்து ரொம்ப இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த ஷேர் மார்க்கெட் வந்து இறங்கியிருக்கும் பொழுது நம்ம கட்டக்கூடிய அமௌண்ட்டுக்கு நம்மளால் வந்து அதிக அளவில் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னும் சொல்கிறாங்க. அதனால நான் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அதை வந்து நம்ம வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணி நான் வந்து இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். பார்க்குற வியூவர்ஸ் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு 5 இயர்ஸ் கழித்து உங்களுக்கு அந்த பணம் தேவை, 5 இயர்ஸ் வரைக்கும் அந்த அமௌண்ட்டு தேவைப்படலை அப்படின்னா மட்டும் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா தான் இதில் வந்து ஒரு நல்ல ஒரு க்ரோத்தை வந்து பார்க்க முடியும். இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இது எங்கே நம்ம ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா, எல்லா பேங்க்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து எஸ்ஐபி வந்து அவைலபிளாக இருக்குது. அங்கே வந்து மியூச்சுவல் ஃபண்டு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து நம்ம கைடன்ஸ் கேட்டுட்டு, அதுக்கப்புறம் எது வந்து நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும், எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம போடலாம் அப்படிங்கிறது எல்லாமே பிளான் பண்ணி நீங்கள் போடுறதுக்கு ஆரம்பிங்க. எல்லா பேங்க்லேயும் இருக்குது. இந்த பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து
ஃபண்ட் மேனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து இருப்பாங்க. அவங்க தான் நம்மளுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுக்காக அவங்க வந்து நம்மளுடைய பணத்தை வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, யார் கீழே வராங்க அப்படின்னா, ஆர்பிஐக்கு கீழே ஃபண்ட் ஒரு கமிட்டி வந்து இருக்கும். அந்த கமிட்டியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு கீழே தான் இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் வருவாங்க. இது ஆர்பிஐக்கு கீழே வரதுனால நம்ம வந்து கொஞ்சம் பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் வந்து இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான ஒன்று தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆடில் பார்க்கும்போது வந்து இது வந்து ரிஸ்க்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வந்து எனக்கு வந்து இதில் வந்து அந்த கொரோனா பீரியட் வந்துச்சு இல்லைங்களா, அப்போ வந்து ஒரு பயம் வந்துச்சு. ஏன்னா நான் போட்டிருந்த ஃபண்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அப்போ வந்து நான் வந்து பேங்க்கில் கேட்டேன், இவ்வளோ கம்மியாயிடுச்சு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் பட் வந்து இப்போ வந்து மார்க்கெட் ரொம்ப குறைஞ்சிருக்குங்க மேடம். இப்போ எடுத்திங்கன்னா நிறைய லாஸ் ஆகும். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். இந்த கொரோனா பீரியடு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து க்ரோத் இருக்கா அப்படின்னு கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வெயிட் பண்ணேன். கொரோனா பீரியட் வந்து முடிஞ்சு மார்க்கெட்லாம் கொஞ்சம் சரியானதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய ஃபண்டு வந்து க்ரோத் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதனால சரி ஓகே அதை வந்து க்ளோஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இன்னமுமே நான் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், நான் வந்து இதை வந்து கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது நம்மளுக்கு சொன்ன மாதிரி இந்த 12-15% ரிட்டர்ன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் கிடையாது. பட் வந்து வாய்ப்பு இருக்குது. ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து இந்த எஸ்ஐபியை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆப் மூலமாகவும் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் வந்து அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை விட்டுட்டு பேங்க் மூலமாக போயிருக்கேன். இப்போ பேங்க்குக்கும் ஆப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்கில் வந்து ஒரு 0.5% அல்லது வந்து 1% வந்து கமிஷன் வந்து எடுக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் வந்து நிறைய பேர் வந்து இதில் வந்து கமிஷன் போகும், உங்களுக்கு பெரிய பெனிஃபிட் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. பட் வந்து நம்ம தெரியாத ஒரு விஷயத்தை பண்ணும் பொழுது பேங்க் மூலமாக போகும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க் கம்மியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் வந்து பேங்க் மூலமாக வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம வந்து நீங்கள் வந்து புதுசாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் எந்த பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்லேயே வந்து நான் வந்து இந்த மாதிரி எஸ்ஐபி வந்து போடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக உங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அவங்களே வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான கோல் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபண்ட்ஸை வந்து அவங்க சொல்லுவாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை சொல்லுவாங்க. அதில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய கோலுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா லைக் வந்து ஒரு அக்கௌண்ட் நம்பர் மாதிரி தான். அதாவது நம்மளுக்கு பேங்க்கில் எப்படி ஒரு அக்கௌண்ட் நம்பர் இருக்கோ அதே மாதிரி இந்த எஸ்ஐபிக்கும் ஒரு அக்கௌண்ட் நம்பர் இருக்குங்க. அந்த அக்கௌண்ட் நம்பரில் தான் நம்மளுடைய ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு மாதமாக இருந்தாலும் சரி லம்சமாக வாங்கினாலும் சரி அது வந்து இதில் தான் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா சேவ் ஆகிருக்கும். இதில் இன்னொரு ப்ளஸ்ஸான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆப் மூலமாக நாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளுடைய ஃபண்டு வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கா டிக்ரீஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறது. நான் வந்து ஐசிஐசியில் பார்த்தீங்கன்னா ஐப்ரோ டச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குங்க. இந்த ஆப் மூலமாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வீட்டிலேருந்து டெய்லி இதை வந்து நம்மளுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போயிட்டு அந்த ஃபண்டு வந்து க்ரோத் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து அப்பப்போ நான் பார்த்துப்பேன். இருந்தாலும் ரெகுலராக அதை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு பயத்தை ஏற்படுத்தும். அதனால் வந்து மந்த்லி ட்வைஸ் அந்த மாதிரி மட்டும் தான் நான் வெரிஃபை பண்ணி பார்த்துட்ருக்கேன். பட் இப்போ வந்து கொஞ்சம் இறக்கத்தில் தான் இருக்குது. இருந்தாலும் வந்து இன் ஃபியூச்சரில் வந்து அது ரெக்கவர் ஆகிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் வந்து தொடர்ந்து சேமிச்சிட்ருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு கால்குலேஷன் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அதற்காக இதை நான் போடுறேன். இப்போ வந்து ஒரு 1000 ருபீஸ் நம்ம வந்து மந்த்லி போடுறோம். அதாவது 1000 ருபீஸ் வந்து மந்த்லி போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 15 இயர்ஸ் அதாவது 15 வருஷம் அப்படின்னு கால்குலேஷன் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா 1,80,000 ரூபாய் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். ஆனால் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 lakhs வந்து கிடைக்கும். அதாவது 5 lakhs 4 அப்படி சம்திங் அப்படி வரும். பட் இதை எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா நம்மளுக்கு வந்து கால்குலேட்டரில் வந்து நம்மளுக்கு வந்து எஸ்ஐபி கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குரோமில் நம்ம போட்டோம் அப்படின்னா அதுலேயே வந்து உங்களுடைய ஃபண்டு எத்தனை வருஷம் எவ்வளோ ரிட்டர்ன்ஸு இதெல்லாம் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கால்குலேஷனுக்கு வந்து நம்ம கையில் வந்துடும். இதில் வந்து இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து 1 crore அப்படிங்கிறது இப்போ எல்லாருமே வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து எய்ம் பண்ணுறோம் அப்படின்னா 1 கோடி நம்மளுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா எஸ்ஐபியில் எவ்வளோ பணம் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி உங்களால் வந்து
ஒரு 20,000 வந்து மந்த்லி எவ்வளோ போடுறோம் அப்படின்னா, 15 வருஷம் போட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா 15 வருஷம் கழிச்சு 1,00,00,000 நம்ம கையில இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய கோல் நம்மளுக்கு வந்து 50 லேக்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து கோல் வச்சிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த எஸ்ஐபி அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் தான். உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து அதில வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். கொஞ்சம் ரிஸ்க் தான். பட் இருந்தாலும் இன் ஃபியூச்சர் அப்படிங்கும்போது கண்டிப்பா இதில வந்து நல்ல ஒரு பெனிஃபிட். அதாவது மத்த சேவிங்ஸ விட இதில ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கிறது வந்து எனக்கு தெரியுது. அதனால இத வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு தெரிஞ்ச தகவல். இதில இன்னமும் கூடுதலா ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணும், ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கிளியர் பண்ண ட்ரை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.